சாய்ராம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் இருந்து அத்தியாயம் 32 பகுதி 1 பார்க்கலாம். சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும். இந்த புதிய அத்தியாயத்தில் நாம் காணப்போகும் விஷயங்களாவது, நாம் நம் வாழ்க்கை என்னும் பாதையை எளிமையாக அல்லது சற்று வலிமையுடன் கடந்து செல்ல நமக்கு ஒரு குரு அவசியமாகும். கடவுளின் தேவை மற்றும் பட்டினி, அதாவது சாப்பிடாமல் வயிற்றுக்கு கொடுக்கப்படாமல் இருப்பது என்பது அங்கீகரிக்கப்படவில்லை. தலைப்பு: சாய்பாபா எங்கனம் தமது குருவை காடுகளில் சந்தித்தார், அவரின் மூலம் கடவுள் சந்திப்பை பற்றி பார்ப்போம். முதலில் கண்ணுக்கு தெரியும் இச்சம்சார வாழ்க்கையை ஹேமத் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார். அதாவது ஆலமரத்தின் கிளைகளானது மேலும் கீழுமாக பரவி இருக்கின்றன. அதை மனிதர்களின் குணங்களாக கூறப்படுகிறது. அதன் துளிர்கள் புலன்களாகின்றன. எனவே நாம் நம் குணங்களை பேணி காக்க வேண்டும். அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களின் இவ்வுலகம் வரை நீண்டிருக்கின்றன. இவ்வுலகத்தில் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லது அதன் பற்றுக்கோடோ தெரியாது. வலிமையான வேர்களுள்ள இவ்வாலமரத்தை பற்றின்மை என்றும் கூறிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்கப்பால் உள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும். அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது. இப்பாதையில் செல்வதற்கு நல்ல வழிகாட்டியாக நமக்கு குரு தேவைப்படுகிறார். அவரது உதவியின்றி இது அமையாது. ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்தவனாக இருப்பினும், வேதாந்தங்களில் எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவுடையவனாக இருப்பினும், தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்றடைய முடியாது. வழிகாட்டி ஒருவர் அவனுக்கு உதவ அங்கு இருந்து சரியான வழியை காண்பித்து பயணத்தில் போதுள்ள இடர்கள், குழிகள், கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கி செல்ல முடியும். பயணமும் லேசாகிவிடும். இவ்விஷயத்தில் பாபாவின் சொந்த அனுபவமாக அவர் சொன்ன கதை உண்மையில் ஆச்சரியமானது. கேட்டறியும் போது நம்பிக்கை, பக்தி, ரட்சணை ஆகியவற்றை அளிக்கிறது. தலைப்பு: தாகம். பாபா பேச ஆரம்பிக்கிறார். ஒருமுறை எங்களில் 4 மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தகங்களையும் படித்துக் கொண்டு இருந்தோம். இவ்வாறாக உற்சாகம் பெற்று பிரம்மத்தின் குணத்தை பற்றி விவாதிக்க தொடங்கினோம். எங்களுள் ஒருவர் கூறினார், அவரவர் ஆன்மாவை தத்தம் ஆன்மாவாலேயே உயர்த்த வேண்டும் என்றும் பிறரை நாடக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு இரண்டாமவர், யார் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எண்ணங்களை, யோசனைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் இல்லாமல் இவ்வுலகில் ஒன்றும் கிடையாது என்றார். மூன்றாமவரோ, உலகம், அதன் தோற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அருவமே நிலையானது, அதாவது முடிவற்றது. எனவே நாம் நிலையான மற்றும் நிலையற்றவற்றை பகுத்துணர வேண்டும். நான்காமவர், இவர் நம் சாய்பாபா. அவர் கூறுகிறார், அவரது தீவிரமான மொழிகளில், ஏட்டறிவு பயனற்றது. நமக்கிடப்பட்ட கடமைகளை செய்து குருவின் பாதத்தில் உடல், மனம் மற்றும் 5 பிராணங்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும். குருவே கடவுள், சர்வ வியாபி. இவ்வுறுதியான மனநிலை பெறுவதற்கு எல்லையற்ற திட நம்பிக்கை அவசியமாகும். சாய் தொடர்கிறார். இவ்வாறாக விவாதித்துக் கொண்டு கற்றறிந்த நாங்கள் 4 காடுகளில் கடவுளை தேடி அலையத் தொடங்கினோம். அம்மூவரும் அறிவின் துணை கொண்டு சுதந்திரமாக எவர் உதவியும் என்று தேட முயன்றனர். அப்போது வழியில் ஒரு வனஜாரி, அதாவது எருமையின் மீது தானியத்தை கொண்டு சென்று விற்பவன் எதிர்பட்டான். வனஜாரி கூறுகிறான், இப்போது உஷ்ணமாய் இருக்கிறது, எங்கே இவ்வளவு தூரம் போகிறீர்கள்? அதற்கு நாங்கள் கூறும் பதிலோ, காட்டில் தேடுவதற்கு. வனஜாரி, எதை தேடி நீங்கள் செல்கிறீர்கள்? நாங்கள் அவனுக்கு நம்ப முடியாத மழுப்பும் விதத்தில் ஒரு பதிலை கொடுத்தோம். திக்கு திசை தெரியாமல் காட்டில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதை கண்ட அவன் மனம் இறங்கி, காடுகளை முழுவதும் அறியாமல் திடீரென்று நீங்கள் இப்படி திசை தெரியாமல் அலையக்கூடாது. காடுகளிடையே நீங்கள் செல்ல விரும்பவில்லை. செல்ல விரும்பினால் ஒரு நல்ல வழிகாட்டியை அழைத்து செல்ல வேண்டும். இந்த கடுமையான உச்சி வேளையில் அனாவசியமாக ஏன் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேடும் உங்களது ரகசியத்தை நீங்கள் எனக்கு வெளியிட வேண்டாம். ஆயினும் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு நீர் குடித்து இலைப்பாரிய பின் மீண்டும் செல்லலாமே. உள்ளத்தில் எப்போதும் பொறுமையாயிருங்கள் என்று கூறினான். அவ்வளவு இனிமையாக பேசிய போதும் அவனது வேண்டுதலை நிராகரித்துவிட்டு மேலே நடக்கத் தொடங்கினோம். நாங்கள் தன்னறிவு நிரம்பியவர்கள் என்றும் ஒருவரின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் நினைத்தோம். காடு பரந்ததாகவும் பாதையற்றதாகவும் இருந்தது. சூரிய ஒளி கூட உட்புகாத அளவுக்கு மரங்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் உயரமாகவும் வளர்ந்து இருந்தன. எனவே நாங்கள் வழி தவறி இங்கும் அங்கும் நெடும் நேரம் அலைந்து கொண்டிருந்தோம். முடிவாக நல்ல அதிர்ஷ்டம் ஒன்றினால் மட்டுமே எங்கு விட்டோமோ அங்கேயே வந்து சேர்ந்தோம். வனஜாரி திரும்பவும் எங்களை சந்தித்தார். வனஜாரி, உங்கள் சொந்த புத்தி சாதுரியத்தை மட்டுமே நம்பி வழியை நீங்கள் தவறிவிட்டு விட்டீர்கள். சிறிய அல்லது பெரிய விஷயங்களில் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதும் தேவை. வெறும் வயிற்றுடன்
நம்பிக்கையுடன் எந்த லட்சியத்திலும் வெற்றியடைய இயலாது. கடவுள் நினைத்தாலன்றி ஒருவரும் நம்மை வழியில் சந்திப்பதில்லை. உணவளிக்கப்படுவதை மறுக்காதீர்கள். பரிமாறப்பட்ட உணவு தள்ளப்படக்கூடாது. ரொட்டி, உணவு ஆகியவை கிடைப்பது வெற்றியின் அடையாளமாகும். இதை கூறிக்கொண்டே அவன் மீண்டும் எங்களுக்கு உணவை வைத்து அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கும்படி கூறினான். மீண்டும் என்னுடன் இறந்தவர்களுக்கு இந்த நல்ல விருந்தோம்பல் பிடிக்கவில்லை. அவனை நிராகரித்துவிட்டு சென்று விட்டனர். தாகத்தையும் பசியையும் தீர்த்து கொள்ளாமலேயே மூவரும் செல்லும் அளவுக்கு பிடிவாதமாக இருந்தனர். எனக்கு பசியாகவும் தாகமாகவும் இருந்ததால் வனஜாரியின் அசாதாரண அன்பில் உருகினேன். மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று எங்களை எண்ணிக்கொண்டோம். அன்புக்கும் இரக்க குணத்திற்கும் நாங்கள் புதியவர்களாகவே இருந்தோம். வனஜாரி கல்வியற்றவன், தகுதியற்றவன். அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது. அவன் எங்களை உண்ணச் சொன்னான். மற்றவர்களை நிஷ்காமியாக நேசிப்பவன் உண்மையிலேயே உயர்த்தப்படுகிறான். அவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுதலை ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமாகும் என நான் நினைத்தேன். எனவே அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டை மிக்க மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொண்டேன். தண்ணீரையும் பருகினேன். இவ்வாறாக சாய் கூறிக்கொண்டிருக்கிறார். இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. இதற்கு அப்புறம் சாய்பாபா எங்கனம் கடவுள் காட்சியை பெற்றார் என்பதை வருகின்ற பதிவில் காணலாம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.